நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் முன்னோர்களுக்கு உண்டான அந்த திதி தர்ப்பண காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து அருகிலே இருக்கக்கூடியதான இறை வழிபாட்டை முடித்து வந்தீங்கன்னா, ஆடி அமாவாசை ராமேஸ்வரம் போனீங்கன்னா 1,00,000 பேர் இருப்போம். 55 to 60% வடநாட்டுக்காரங்க இருப்பாங்க. நமக்கு காசு எப்படி கனமோ அவங்களுக்கு ராமேஸ்வரம் கனம். அபிலாஷைகள் நிறைவேறாது. நான் வீடு கட்டியே தீரணும், நீ கட்டவே முடியாது. என் பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து திருமணம் பண்ணியே தீரணும், நடக்கவே நடக்காது. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எங்கள் தாத்தாவாவது வந்து என் மக வயத்தில் பிறந்துட மாட்டாரா சொன்னவங்களாம் உண்டு. இங்கே நீ அவங்க பிளெஸ்ஸிங்கே வாங்கலையே, இங்கே நீத்தார் கடனே உருப்படியாக செய்யலையே. மகளாக பிறந்தவ தன் தாய் தந்தையருக்கு செய்யக்கூடாது, கணவனை இழந்தவளுக்கு குழந்தையே இல்லை, யாருமே இல்லை, அவள் கணவனுக்கு செய்யக்கூடாது. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய பித்ருக்களுக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம எப்பவுமே நன்றி செலுத்தணும். அவங்களுக்கான அந்த ஒரு பித்ரு காரியங்களை தவற விடாம செய்யணும். அப்படி செய்யறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், அதை தவற விட்டால் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கம். அதே மாதிரி வர இருக்கிற ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வர இருக்கு. அந்த நாளை தவற விடாம நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லி நமக்கு அதற்கான விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக பிருகுநந்தி நாடி ஜோதிடர் திரு பிருகு பிரபாகரன் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். உலகெங்கிலும் இருக்கும் பிரணவ மந்திரம் சேனலுடைய நேயர்களை துணைவேருக்கும் என்னுடைய வழக்கம் போல் நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வர இருக்கிற ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, பெரிய அமாவாசை, இதை பற்றி நம்ம இதை எப்படி கரெக்டாக உபயோகப்படுத்திக்கணும், இதை நம்ம சரியாக தவற விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய பாதகங்கள் என்ன? அமாவாசை, அதில் அமாவாசைன்னா என்னென்னு சொல்லிட்டு அப்புறம் ஆடி அமாவாசைக்குள்ளே போகணும். மாதம் அமாவாசை வருது தானே, அதில் ஆடி அமாவாசைக்கு ஏன் கணம் அதை பார்க்கணும். அமாவாசைங்கிறது ஒன்றும் இல்லை, சயின்ஸும் அதை தான் சொல்லுது. நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன் நம்ம ராசி மண்டலத்தில் எங்கே இருக்கோ அந்த சூரியனை நாடி தேடி வந்து சந்திரன் அந்த சூரியனோடு இணைந்து ஐக்கியமாகும் நாள் அன்னைக்கு வந்து என்ன இல்லை, சந்திரன் இல்லை. அப்போ அன்னைக்கு முழுமையான ஆட்சி யாருன்னா சூரியன் தான். அது வந்து அமாவாசைன்னு சொல்கிறோம். சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க, சூரியன் ஒரே இடத்துல நிற்கிது, பூமி சூரியனை சுற்றி வருது, சந்திரன் பூமியை சுற்றி வருது. அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்தால் அன்று பௌர்ணமி. அந்த சூரியனுடைய முழு கதிர்வீச்சுகளை அப்படியே வாங்கி முழுமையான தன்மையால் தன்னை வெளிப்படுத்தும் முழு சந்திரன். என்னது ஃபுல் மூன் டே அப்படிம்பாங்க, 180 டிகிரி 180 டிகிரியில் கரெக்டாக இருக்கும். அப்படியே அந்த சந்திரன் மெல்ல 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 போய் பூமிக்கு பின்னாடி போயாச்சுன்னா சூரியனுடைய ஒளி சந்திரன் மீது விழாமல் பூமி தடுக்கும். அப்போ ஒரு நாள் மொத்த சந்திரனும் பூமிக்கு பின்னாடி மறைஞ்சிரும். அன்னைக்கு சந்திரனை பார்க்கவே முடியாது. அது அமாவாசை. இந்த வருஷம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை வருது. அமாவாசைங்கும் போது சூரியனோடு சந்திரன் வந்து என்ன செய்யுது, ஒன்றாக இருக்கிறது. பித்திருக்களுக்கே உரிய நாள் அமாவாசை. தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை விட்டு பிரிந்து போன பித்திருக்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடமையை தவறாமல் செய்யணும். வருஷத்தின் 12 அமாவாசைக்குமே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, எனக்கு தெரியும். மாதம் இருக்கிறாங்க. மாதம் அமாவாசை அன்னைக்கு போய் அந்த பித்திருக்கு உண்டான காரியங்களை கரெக்டாக செஞ்சு வீட்டில் வந்து விரதம் விடுறவங்க இருக்காங்க. நம்ம சில வேலைப்பழுக்கள் அது இது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், முக்கியமாக ஒரு 3 அமாவாசையை நம்ம எடுத்துருக்குறோம். ஒன்று ஆடி, புரட்டாசி, தை. இதில் ஆடி அமாவாசைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கணம் கொடுப்பேன். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நல்ல வேதம் படித்த அந்தணர்கள், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானத்தோட தன்மையில் இருப்பவங்கெல்லாம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் 15 நாள், அதை விடவா ஆடி அமாவாசை கணம்? என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன். ஆடி அமாவாசைக்கு எப்போவுமே கணம் உண்டு. என்ன கேட்டால் 3 அமாவாசைக்கும் நீங்கள் ரேங்க் போடுங்க அப்படின்னு சொன்னால் ஆடி அமாவாசைக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் போடுவேன். புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசைக்கு செகண்ட் ரேங்க்கு, தை அமாவாசை 3rd ரேங்க் தான். நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டாங்க. எந்த உலகத்தில் எந்த அமைப்பில் இருக்காங்க அவங்க நமக்கு தெரியாது. நிச்சயம் அவங்க மோட்சகதி வரணும், இறைவனுடைய திருவடியை போய் சென்று சேர்ந்துடணும். ஏதாவது உலகத்திலிருந்து ஏதாவது துன்பங்களை அனுபவிக்க கூடாதவங்க மோட்சத்துக்கு அவங்க போயிடணும், நிம்மதியான தன்மைக்கு அவங்க போயிடணுங்கிற ஒரு அவா நமக்கு இருக்கும். கண்டிப்பாக. அப்போது ஆடி மாதம் வரக்கூடிய அந்த அமாவாசையில் இருக்கும்போது, ஆடி என்பது கடகராசி, மோட்ச திரிகோண வீடு. தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம்னு சொல்லி வச்சு பார்க்கும்போது மோட்ச திரிகோண வீடு
கடகம். அந்த மோட்ச திரிகோண வீடாகிய கடகத்திலே சூரியன் இருக்க, அந்த சூரியனை நாடி தேடி வந்த சந்திரன் அந்த சூரியனோடு சங்கமித்து அமாவாசை என்ற திதியை உற்பத்தி செய்கிறார் அல்லவா, அந்த நாள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் முன்னோர்களுக்கு உண்டான அந்த திதி தர்ப்பண காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து அருகிலே இருக்கக்கூடியதான இறை வழிபாட்டை முடித்து வந்தீங்கன்னா, இறையுடைய கருணையால் அந்த ஆன்மாக்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு மோட்ச கதி கிடைக்கிறது என்பது இந்து தர்மத்தில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்ததாகவும் ஒரு மூன்றாவதாக ஒரு செய்தியை சொல்கிறேன். ஆடி அமாவாசை சூரியன் எங்கே இருப்பார்? கடகத்தில் இருப்பார். மாலையபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்கிற போது புரட்டாசி மாதம் வரும். சூரிய பகவான் கன்னியில் இருப்பார். சந்திரன் வந்து சூரியனோடு சேருவார். தை அமாவாசை நான் சொல்லும் பொழுது மகர ராசின்னு சொல்லுவோம். அதான் உத்தராயணம் ஆரம்பிக்குது. சங்கராந்தின்னு சொல்லி நம்மளை பொங்கல் வைப்போம் தை 1ஆம் தேதி. அப்போ சூரியன் வந்து மகர ராசியில் வந்து இருக்கிறாரு. சந்திரன் வந்து சூரியனோடு சேர்றாரு. இது மூணுமே அமாவாசைகள். இதில் பஞ்சபூத தன்மைகளிலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பூதங்கள் தரப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிற போது, கடகம் வந்து ஒரு ஜலம் நீர்த்தன்மை கொண்ட ஒரு பூதம் கொண்ட அந்த தன்மை கொண்ட ஒரு ராசி. புரட்டாசி என்பது நிலத்தத்துவத்தை சொல்லும். தை மாதம் அப்படிங்கிறது கூட ஒரு நிலத்தத்துவத்தை சொல்லக்கூடியது. அது நீர் தத்துவமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி. நீர் தத்துவத்திலும் நில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நீர், தேங்கி இருக்கக்கூடாது. தேங்கி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம முன்னோர்கள் இந்த சூட்சுமத்தை மிக அழகாக கண்டுபிடிச்சு ஆற்றங்கரை ஓரமாக அமர்ந்து திதி கொடுக்கணும். நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணத்தை கொடுக்கணும். ஏனென்றால் அந்த ஆடி மாதம் என்பது கடகம். அந்த ஆடி அமாவாசை அன்று எல்லாரும் போய் என்ன செய்யணும்? சமுத்திர ஸ்நானம் பண்ணி சமுத்திர கரையோரமாக இருந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு தன்னுடைய மூத்தோர்களுக்கு காரியம் பண்ணுறாங்க. ஆடி அமாவாசை ராமேஸ்வரம் போனீங்கன்னா 1,00,000 பேர் இருப்போம். 55 to 60% வடநாட்டுக்காரங்க இருப்பாங்க. திதி கொடுக்கறதுக்காக. நமக்கு காசி எப்படி கணமோ அவங்களுக்கு ராமேஸ்வரம் கணம். போய் உட்காந்து நம்ம திதி கொடுத்து அர்ப்பணம் கொடுத்து ராமநாத சுவாமியை பார்த்து பர்வதி வர்தன தாயாரை நமஸ்காரம் பண்ணி வந்துடலான்ட்டு. அப்போ ஆடி அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் தருபவர்கள் புண்ணிய நதிகள். இந்தியா முழுக்க அற்புதமான புனித நதிகள் இருக்குது. தமிழகத்தில் இல்லாத நதிகளை எத்தனை சொல்லலாம். அங்கே போய் அந்த நதிக்கரை ஓரமாக இருந்து அந்த நீத்தார் கடன் அந்த பெரியோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை செவ்வனே செய்து கம்பல்சரியாக அந்த எள்ளுந்தண்ணி அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை செய்து அவங்களுக்கு உண்டான ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறை வழிபாடை செய்து வரும் பொழுது அற்புதமாக அவங்களுக்கு என்ன கிடைச்சிருது? இந்த உலக வாழ்க்கையை நீத்து மேலே போன அந்த மூதாதையருடைய ஆசீர்வாதம் எங்கிருந்தாலும் கிடைக்குது. அவர்களுக்கு மோட்சம் என்ற விடுதலை கிடைக்குது. இதை தவற விட்டவர்கள், செய்ய முடியாமல் போனவர்கள், இல்லை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்? நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு மெசேஜ் இல்லை. இன்னைக்கு செஞ்சால் இது நல்லாதான் இருக்குங்கிறது நம்பிக்கை இல்லைன்னா அப்படின்னு என்னைக்கு செஞ்சால் உனக்கு நல்லது நடக்கும். தவற விட்டவர்களுக்கு மெசேஜ் கொடுக்கலாம். ஐயா இந்த மாதிரி நாங்கள் ஒரு பக்கம் போய் ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம், வர முடியாமல் போயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சுன்னு இருக்கும். இவர்கள் என்ன செய்யலாம்? அந்த அமாவாசையை தொட்டு ஒரு நாளிலோ 2 நாளிலோ மகம் நட்சத்திரம் வரும். அந்த மகம் நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த பித்திருக்கள் கடமையை செஞ்சிடும். இன்று தவற விட்டால் இப்போ இன்னைக்கு ஆடி அமாவாசை வச்சுக்கலாமே. இந்த அமாவாசை ஒரு பூச நட்சத்திரத்தன்னைக்கு வந்திருக்கு அல்லது ஆயில்யத்தன்னைக்கு வந்திருக்கு. அப்போ பூசத்தன்னைக்கு ஆடி அமாவாசை நாங்கள் ஒரு பக்கம் போயிட்டு செய்ய முடியல. மறுநாள் ஆயில்யம், அதற்கு அடுத்த நாள் என்னது? மகம். ஜோதிட சாஸ்திரத்தில் மகமே பித்திருக்களை சுட்டக்கூடிய நட்சத்திரம். நாங்கள் மக நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நிற்கிது. பித்திருக்கள் பூஜை, பித்திருக்களுக்கு உண்டான மரியாதை இந்த வம்சத்தில் சிறப்பாக செய்யலம்பேன். ஆமாங்க, ஏதோ ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதோட ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலே என்ன இருந்தாலும் எந்த கிரகம் இருந்தாலும் 90 விழுக்காடு ஒத்து வருது. இப்போ தாங்க நான் தலையெடுத்து தாங்க இப்போ ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக நாங்கள் செம்மையாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஒரு அறிகுறிகளாக சொல்லணும்? ஒரே வார்த்தை தான், பித்திருக்கள் ஆசை இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். அபிலாஷைகள் நிறைவேறாது. நான் வீடு கட்டியே தீரணும், நீ கட்டவே முடியாது. என் பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து திருமணம் பண்ணியே தீரணும், நடக்கவே நடக்காது. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அது வந்தது, நெருங்கி வந்துருச்சு, அப்புறம் போயிடுச்சு, பொருத்தம் இல்லைன்ட்டாங்க, சேரலைன்ட்டாங்க, பிடிக்கலைன்ட்டாங்க. அந்த ஒரு அபிலாஷையே அவருக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்? டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, பிள்ளை பேர் இல்லை. எங்கள் தாத்தாவாவது வந்து என் மக வயத்தில் பிறந்துட மாட்டாரா சொன்னவங்களாம் உண்டு. நிறைய பேர் இருக்கு. இங்கே நீ அவங்க பிளெஸ்ஸிங்கே வாங்கலையே, இங்கே நீத்தார் கடனே உருப்படியாக செய்யலையே, அவங்க எப்படி வந்து உன் மக வயத்தில் பிறப்பாங்க? மகா பெரியவர் அவர் அறிவுறுத்துகிற 2 மெசேஜ். மூத்தவா நீத்தார் கடன், அந்த திதி தர்ப்பணங்களை தெளிவாக பண்ணிடு, குலதெய்வத்தை விட்டுறாது. அப்புறம் நீ அங்கே போ, இங்கே போ, நீ சிதம்பரம் போ, மதுரை போ, காட்சிக்கு போ, எங்கேயோ போ, நீத்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும். திதி தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கு செஞ்சே தீரணும். அவர் என்ன சொல், நான் துறவி, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அது நான் யாருக்கு எந்த கடன் செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீ அப்படி இல்லை, நீ வந்து சாதாரண மானிட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ செஞ்சே தீரணும், கம்பல்சரியாக செய்யணும். குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது. இந்த 2 முதல்ல செய், அழகாக மேலே வருவேங்கிறாரு. யார்? அப்பேற்பட்ட ஒரு ஞானி.
மகா பெரியவா சொல்கிறான்னா அதன் கணம் தெரியாமல் சொல்வாரா? நிச்சயமா. அப்போ நீங்கள் கேட்குறீங்க பிதர்களுடைய காரியங்களை அந்த திதி தர்ப்பணங்களை விசேஷமாக செய்யாதவா வீட்டில் என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள போட்டு அது ரொம்ப நோக வைக்கும். மனசளவில் சங்கடங்களை கொடுக்கும், விரக்தியை கூட கொடுத்துரும். இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான கேள்வி ஐயா. நிறைய பேர் வந்து அதாவது ஆண் மகன்கள் கிடையாது, பெண்கள் நாங்கள் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிக்கலான கேள்வி தான். இது இப்போ நான் பேசுகிற போது மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே பொண்ணு, அந்த பொண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்க நல்ல நிலைக்கு கொண்டு வந்து ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்களுடைய அந்த காலம் முடியும் போது அவங்களுக்கு உண்டான அந்த கடமையை யார் செய்யறது? அந்த குழந்தை தானே செய்யணும். நிச்சயமாக அந்த பெண் செய்யலாம். இல்லை என்றால் தன் கணவனை வைத்து செய்ய வைக்கலாம். இதில் இன்னொரு கேள்வி, கணவருக்கு தாய் தந்தை உயிரோட தான் இருக்காங்க, இன்னும் போகலை. அப்படி இருக்கும்போது இந்த இவர்கள் பெண்ணே செய்யலாம். செய்யலாமா? இதில் எத்தனையோ மாறுபட்ட கருத்துக்கள் வரும். என்னை பார்த்தா நான் சைட் ஃபேரோட போயிட்டு இருப்பேன். இந்த மருமகனாய் வந்திருக்கக்கூடிய அந்த ஆண்மகனுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, நிச்சயம் செய்ய முடியாது. இந்த பெண் தாராளமாக செய்யலாம். அந்த குழந்தை தானே உன்னுடைய வாரிசாக வந்தது. நிச்சயமா. விதிவசத்தால் உனக்கு வம்சம் இல்லை, வாரிசு வாரிசாக வந்திருக்கு. அந்த குழந்தை தான் உனக்குண்டான காரியத்தை செய்யணும். இல்லை வேதத்தில் சொல்லியிருக்கு, அங்கே சொல்லியிருக்கு, இங்கே சொல்லியிருக்குமாங்க. நான் அதை ஏற்றுக்கிறதே இல்லை. தாராளமாக செய்யலாம். மாறுபட்ட கருத்து கிடையாது. அடுத்த ஒரு கிளை கேள்வி, கணவனை இழந்த பெண்கள் எனக்கு அவரோட பிரதர்ஸையோ இல்லாட்டி வேற சொந்தக்காரங்களையோ யாரையுமே எனக்கு டிபெண்ட் பண்ண வேண்டாம், என் கணவருக்கு நானே செய்யணும், செய்யலாமா? காசியில் போய் கயாவில் சிராத்தம் கொடுக்குறோம். உங்கள் வீட்டில் ஒரு நாய் செத்து போயிடுச்சா, அந்த நாயை நினச்சி பிண்ட வைங்கிறாங்க. அண்ணாமலையார் வந்து வருஷம் ஒரு தடவை வந்து ஒரு தம்பதியருக்கு தவசகாரியம் பண்ணிட்டு போகிறாரு தெரியுமா? இறைவனை அவங்க மகனாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க காலம் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு புத்திர பேர் இல்லை. அப்போ அந்த ஆன்மாவுக்கு சாந்தம் பண்ணுறது யாரு? அண்ணாமலையாரே வராரு. கிழக்கு கோபுரம் வழியாக வரமாட்டார், வேற ஒரு கோபுரம் இருக்குது, அந்த வழியாக வந்து குளம் இருக்குது, குளக்கரையில் அமர்ந்து அந்த 2 தம்பதியருக்கு, கணவன் மனைவிக்கு சிரார்த்த காரியம் செஞ்சுட்டு போறாரு. திருவண்ணாமலையில் நடுவில் இருக்கக்கூடிய தெப்பக்குளம். இதில் நம்ம தான் இத்தனை பேதம். மகளாக பிறந்தவ தன் தாய் தந்தையருக்கு செய்யக்கூடாது, கணவனை இழந்தவளுக்கு குழந்தையே இல்லை, யாருமே இல்லை, அவள் கணவனுக்கு செய்யக்கூடாது. நான் ஏற்றுக்க மாட்டேன். தாராளமாக செய்யலாம். அதனால அவங்களுக்கு புண்ணிய பலன் தான் வந்து சேருமே தவிர தவறு வரவே வராது. அந்த தர்மத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு வருடம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள். இப்போ இன்னைக்கு இந்த வருஷம் நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்துருக்கோம், அடுத்த வருஷம் கொடுக்குறோம், அதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்குறோம். அப்போ தினமும் கொடுக்குறோன்னு அர்த்தம். தினமும் அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணுறோம், நினைக்கிறோம் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். செய்யக்கூடிய தானங்கள் அப்படின்னா அன்னைக்கு தவற விடாம இந்த தானங்கள்லாம் கண்டிப்பா செஞ்சிருங்க அப்படின்னா என்ன தானங்கள்? அன்னதானம் பெஸ்ட். அந்த அன்னதானம் நீ செய்யற போது ஏதோ ஒரு அமைப்புல உன் முன்னோர்களில் எவரேனும் ஒருவர் அங்க வந்து அந்த அன்னத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாம் தண்ணி அரைக்கிறது வேற. அது வந்து எந்த உலகத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டானதான ஒரு தன்மையில போய் சேர்ந்துரும். அப்படிங்கிறதுல இந்து தர்மத்துல இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்கு. பொதுவாக டெய்லி காகத்துக்கு சாப்பாடு வை, முன்னோர்கள் வருவாங்க. இது எப்படிங்க இதெல்லாம் கனெக்ட் பண்றாங்க? கனெக்ஷன் தானே ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்ப சனி யாரு? காகம். சனினா யாரு? மோட்ச வீடுகளின் நடுநட்சத்திரத்தின் அதிபதி. He is having the eligibility. அவருக்கு அந்த தகுதி உண்டு, ஆன்மாக்களை கடையேற்றுவதற்கு தகுதி உண்டு. அப்போ ஆடி அமாவாசை சூப்பர். ஒரு சில சமூகத்தவர்கள் அமாவாசை தவறாம குலதெய்வ வழிபாட்டுக்கு போறாங்க. அது ஏற்றுக்க முடியாது. அமாவாசை பித்திருக்களுக்கே உண்டான நாள். பித்திருக்களுக்கு உண்டான காரியத்தை பண்ணு, அன்னதானம் பண்ணு, பசுமாட்டுக்கு உணவு கொடு, இதை செய். பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை போய் கொண்டாடு. அந்த தெய்வம் நல்ல சந்தோஷமாக பண்ணும். பித்திருக்கள் காரியத்துக்கு பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய நாள் அன்னைக்கு வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறேன், அவங்கள விட்டுட்டு இங்கே வந்து நின்று என்ன பண்ண போகிறேன்னு தெய்வமே கேட்குமாமா. அவங்கவுங்க வீட்டில் யார் யார் எந்தெந்த ஒரு அமைப்பில் எந்தெந்த திதியில் தவறி போகிறாங்களோ அந்த வருஷாந்திர திதியை மிகச்சிறப்பாக செய்யுங்க. மிக நல்ல விசேஷம் கிடைக்கும். காசிக்கு தான் போகணும், கயாவில் தான் விஷ்ணு பாதத்தில் தான் செய்யணும் இல்லை. அழகாக தமிழகத்தில் திருவெண்காட்டில் போங்க, ருத்ரபாதம் இருக்குது. மகா பெரியவர் அடிக்கடி சொல்வது, திருவெண்காடு போ, அங்கே போய் பித்திருக்கள் காரியம் பண்ணு, திருவெண்காடு போ. நீ எந்த காசிக்கு எப்போ போகிற? ருத்ரன் தான் விஷ்ணு தான் ருத்ரன். விஷ்ணு பாதத்தில் தான் போய் கையில் செய்யணுமா? ருத்ரபாதத்தில் செய்யி என சொல்லி எத்தனையோ பேருக்கு அவர் விமோசனம் தேடி தந்திருக்கார் மகா பெரியவர். அற்புதமான ஒரு தெய்வம் அவர். அந்த தன்மையில் உங்களால் முடிந்தால் நீங்கள் எங்கெங்கே ஆற்றங்கரை அந்த மாதிரி தன்மைகள் இருக்கோ அங்கே போய் ஆடி அமாவாசை அன்னைக்கு அழகாக அமர்ந்து அந்த எள்ளும் தண்ணி அரைச்சி அவங்களுக்கு அந்த அந்தணர்களுக்கும் நல்ல நிறைய செஞ்சுட்டு வாங்க. அங்கே போய் 10 ரூபா கொடுக்குறது, 20 ரூபா கொடுக்குறது அதெல்லாம் வேண்டாம். நல்லா நிறைய அவங்களுக்கு செஞ்சு முழுமையாக செஞ்சு கொடுங்க ஐயா அப்படின்னு செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய இறை வழிபாட்டுக்கும் போய் முடிந்தவரை ஒரு 4 பேருக்கு அன்னம் வாங்கி கொடுத்து நீங்களும் நிறைவாக சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த பித்தர்களுடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், குலதெய்வத்தை தொலைத்தவர்கள், குலதெய்வத்தை மறந்தவர்கள், பித்திருக்காரியங்களை தவற விட்டவர்கள், அதை நிறைவேற்றாமல் இருப்பவர்கள்
அவர்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் இந்த பிரச்சனைன்னு சொல்லலை, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லாம் சால்வ் பண்ணிட்டா இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சால்வ் பண்ணவே முடியல, அங்கே தப்பு இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே கேட்குறோம், ஏன் அப்படி தப்பு வந்தது? அப்போ பித்திருக்கள் காரியங்கள் செய்யலை. ஆமாங்க செய்யலை. ஏன் செய்யலை? செய்யுங்க, அவங்க ஆசீர்வாதம் வேணும். குலதெய்வத்தை கூட நன்மை செய்ய விடாத தன்மையிலே தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் பித்திருக்களுக்கு இருக்காமா. இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் பயமாகுது. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், ஆமா ஆமா, காலகாலமாய் தொட்டு வணங்கின குலதெய்வ கோயிலில் போய் நம்மளும் இருந்து கும்பிட்றோம். அந்த குலதெய்வம் என்ன கேட்குமாம்மா, என்னை எவமெல்லாம் கொண்டாடினானோ அவனை நீ மறந்துட்டேன், நேரடியாக எங்கே வந்து என்கிட்ட நிற்கிறியே, என்னப்பா இது? அவங்களோட பிளெஸிங்ஸ் உனக்கு வேண்டாமா? முதல்ல அவங்கள போய் கொண்டாடு, அப்புறம் வந்து இங்கே அப்படின்னு தெய்வமும் சொல்லுமாம்மா. கல்லறை திருநாள்மா, நம்ம சொல்லி தான் ஆகணும். கல்லறை திருநாள் கிறிஸ்தவர்கள் வருஷம் ஒரு நாள் கொண்டாடிடுறாங்க இல்லையா? அவங்களுக்கு திதி நாள் நட்சத்திரம்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்தந்த பெரியவங்களை இறந்து போனவங்கள அங்கே போய் அவங்க புதைச்சி வச்சுருப்பாங்க, கல்லறை இருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் கல்லறை திருநாள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை பார்த்தா திருவிழா கோலமாக இருக்கும். பூரா இல்லை புது ட்ரெஸ்ஸு ஆடம். இன்றைக்கி பொங்கல் வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. வந்து அந்த முன்னோர்களுக்கு உண்டான ஒரு கடமையை செய்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த நீத்தார் கடன், முன்னோர் கடன் ஏற்றுக்கிறாங்க இல்லையா? ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? நிச்சயம் செய்யணும். அதனால் ஆடி அமாவாசை இப்போ வருது, முடிந்தவரை நதிக்கரை ஓரம் போங்க. அழகாக போய் ரஷ் இருக்கும், கூட்டம் இருக்கும், கூட்டம்லாம் இல்லாமல் இருக்காது. நம்ம ஒருத்தர் தான் போயிருப்போமா, ஆயிரக்கணக்கில் வருவாங்க. பொறுமையாக இருந்து அமைதியாக அமர்ந்திருந்து நல்ல ஒரு புரோகிதரை வச்சு ஒரு ஐயரை வச்ச இடத்துல அந்த நீத்தார் கடன்லாம் சொல்லி யாரெல்லாம் நினைக்கணுமோ அத்தனை பேர்த்தையும் நினைந்து நான் கொடுக்குற அந்த சின்ன பிரசாதத்தை ஏற்றுக்கங்க, எனக்கும் என் சந்ததிகளுக்கும் நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டி வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறை வழிபாட்டையும் செய்துட்டு உங்களால் எத்தனை பேர்த்துக்கு அன்னம் பாலிக்க முடியுமோ உங்களுக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நீத்தாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது உங்கள் இல்லத்தில் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமைந்து அந்த பிரச்சனைகளை கடந்து நீங்கள் மேலே வருவீர்கள் என சொல்லி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள் எத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.